Welcome students. This is computer science class. First lesson, introduction to computers. You just go through, take your book, all of you. Take your book in your hand. And at the end of the lesson, I shall tell you which are the answers you have to mark and learn. That you have to mark it in your book. So we shall start lesson 1. It is introduction to computers. So I hope you all have seen all the videos I have sent before, and it will be easier for you to understand. That's why before we are entering into the lesson, if you have just gone through those videos, it will be very easy to understand the concepts. So could you all just tell what is a computer? What answer you will give? A computer is a machine. What type of machine it is? It is an electronic machine. So computer is an electronic machine. Okay. In the videos and all you might have seen, for any machine, if you want to work with that machine, you have to give something to that machine. For example, if you want to ride a scooter, what you need input to give to the scooter? பெட்ரோல் கொடுக்கணும். பெட்ரோல் கொடுத்தா தான் என்ன ஆகும்? அந்த ஸ்கூட்டர் ப்ராசஸ் ஆகி யூ கேன் ரைட் த ஸ்கூட்டர். அதே போல் இஃப் யூ வாண்ட் டு கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணும், அப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? கரண்ட் கொடுக்கணும். தென் என்னென்ன அரைக்கணுமோ அதெல்லாம் போடணும் இல்லையா? ஸோ அதே போல் தான் எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் நம்மளோட பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம சில இன்புட் கொடுக்கணும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? இன்புட் அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் மிஷின். இட் டேக்ஸ் சம் இன்புட். இப்போ இந்த பேராகிராஃபில் பாருங்கள், இதில் வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகே, தென் இந்த செகண்ட் பேரால் இந்த லைன் பாருங்கள். கம்ப்யூட்டரோட மெயின் பர்பஸே என்ன தெரியுமா? எதுக்காக அது தட் இஸ் டிஸ்கவரி கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோன் கால்குலேட்டிங் டிவைஸ் எதுன்னு தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அதுதான் அபாக்கஸ். அபாக்கஸ் அப்படிங்கிறது எதுன்னா, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் சின்ன கிளாஸ்லலாம் ஸ்லேட்டில் பால் இந்த பீட்ஸ் மாதிரி வச்சுருப்போம் கலர் கலராக, அது வந்து கவுண்டிங்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கால்குலேஷனுக்கு. அந்த டிவைஸ் தான் என்னென்னா அபாக்கஸ். அதனோட பேஸ்லேருந்து வந்தது தான் கால்குலேட்டிங் டிவைசஸ் தான். அதுதான் அடிப்படையாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டெவலப் பண்ணாங்க கம்ப்யூட்டர்ஸை. அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது, இப்போ உங்கள் வீட்டில் தாத்தா இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன் இருப்பாங்க இல்லையா? அதே போல் கம்ப்யூட்டரோட அந்த டெவலப்பிங் பீரியட் இருக்குது இல்லையா, அதை டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரைஸ் பிரிச்சுருக்காங்க. தட் இஸ் கால் generations of computer. There are 6 generations that is given in your book. அது நீட்டாக உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜெனரேஷனும் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எடுத்துட்டிங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும்? 1940லேருந்து 1956 வரைக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்குள்ளே யூஸ் பண்ண இந்த டிவைஸ் தான் வேக்யூம் டியூப்ஸ். இதுதான் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே யூஸ் பண்ண டிவைஸ். இந்த கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா அட்வான்டேஜஸ் அதிகம் கிடையாது ஃபஸ்ட் ஜெனரேஷனில். மோஸ்ட்லி டிஸ்அட்வான்டேஜ் தான். இட்ஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அவ்வளோதான் என்னோட அட்வான்டேஜ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், ரொம்ப சைஸ் வந்து பெருசாக இருக்கும், மேபி எ ரூம் சைஸ் இருக்கும். தென் அதிக பவர், இட் கன்சியூம்டு மோர் பவர். அது ஒர்க் ஆகணுன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் தேவை. தென் மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். அப்படியே ஒர்க் ஆகி ஹீட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக ஆன்சர் கொடுக்காது, அதுதான் மால் ஃபங்க்ஷன். தென் மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. யூ நோ வாட் இஸ் திஸ் மிஷின் லாங்குவேஜ்? இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியும், லாங்குவேஜ் தமிழ் தெரியும். இப்போ இங்கிலீஷ்னால் அதில் என்ன இருக்கும்? A to Z வரைக்கும் அல்ஃபபெட்ஸ் இருக்கும். தமிழ்னால் என்ன இருக்கும்?
ஐஇ அந்த மாதிரி 247 லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அதே போல் தான் மிஷின் லாங்குவேஜில் ஒன்லி 2 கேரக்டர்ஸ் தான் இருக்குது, 2 லெட்டர்ஸ் தான் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? கெஸ் பண்ண முடியுதா என்னன்னு? 0 1 அவ்வளோதான். இந்த 2 கேரக்டர்ஸை வச்சு தான் அந்த ஃபுல் லாங்குவேஜ் ஃபார்ம் ஆகிடுக்கும். அதுதான் மிஷின் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் வந்து ஒரு மிஷின் தான். ஸோ நம்ம கொடுக்குற இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதெல்லாம் அதுக்கு புரியாது. அது என்ன ப்ராசஸ் பண்ணணுன்னாலும் அது எந்த லாங்குவேஜில் தான் ப்ராசஸ் பண்ணும்? மிஷின் லாங்குவேஜில் தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதில் தான் ப்ரோக்ராம் எழுதணும். நம்ம இப்போ வி ஆர் நாட் ரைட்டிங் ப்ரோக்ராம் இன் மிஷின் லாங்குவேஜ். பட் அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் அப்போல்லாம் வந்து மிஷின் லாங்குவேஜில் தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். அதில் தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். தென் செகண்ட் ஜெனரேஷன் இந்த பீரியடுக்கு அப்புறம் 40 to 56க்கு அப்புறம் 56லேருந்து 64 வரைக்கும் டெவலப் ஆன கம்ப்யூட்டர்ஸ் தான் இது செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். இந்த செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட் ஜெனரேஷனில் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க? வேக்கம் டியூப்ஸ். செகண்ட் ஜெனரேஷனில் இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த தான் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டிரான்சிஸ்டர்ஸை வந்து கொஞ்சம் மெரிட்ஸ் இருக்குது கம்பேரிங் டு ஃபஸ்ட் ஜெனரேஷன். ஏன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜெனரேஷன். அந்த ஃபஸ்ட் ஜெனரேஷனை விட என்னது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். அது அதனோட அட்வான்டேஜ். அதே மாதிரி ஹீட்டும் ஜெனரேட்டட் லெஸ் ஹீட்டு, கன்சியூம்டு லெஸ் பவர், எலக்ட்ரிசிட்டி அதை விட கொஞ்சமாக தான் அது எடுத்துக்கிச்சு. பட் இங்கே வந்து பஞ்சுடு கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. நான் கொடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அந்த பிக்சர்லாம் இருக்குது. பஞ்சுடு கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம். பஞ்சுடு கார்ட்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் கிவிங் இன்புட் அண்ட் அவுட்புட். அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஹோல்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிருந்தது, க்ளோஸாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு 0. ஹோல்ஸ் ஓப்பனாக இருந்தால் 1. ஸோ 1 and 0 வந்து இப்படி தான் இன்புட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே கம்ப்யூட்டர் என்ன லாங்குவேஜ் தெரியும்? கம்ப்யூட்டருக்கு மெஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். மெஷின் லாங்குவேஜ்னால் அதில் என்ன இருக்கும்? 0s and 1s தான் இருக்கும். அப்போ நம்ம இன்புட் கொடுக்கறதெல்லாம் 0s and 1ஸாக தான் இன்புட் கொடுக்கணும். அதை எப்படி கொடுத்தாங்கன்னா இந்த பஞ்சுடு கார்டு வழியாக கொடுத்தாங்க. பஞ்சுடு கார்டில் ஹோல்ஸ் க்ளோஸ்டாக இருந்தால் அந்த 0 ஓப்பனாக இருந்தால் 1, ஓப்பனாக இருந்தால் அந்த லைட் பாஸ் ஆகும். ஸோ 1ன்னா ஆனுன்னு அர்த்தம். க்ளோஸாக இருந்தால் லைட் பாஸ் ஆகாது. அப்போது நோ லைட்னா 0. இந்த கான்செப்டில் தான் அந்த இன்புட் எல்லாம் பாஸ் பண்ணாங்க. தென் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற கான்செப்டே வந்தது செகண்ட் ஜெனரேஷனில் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா மெயின் ப்ரோக்ராம், நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மெயின் சாஃப்ட்வேர் அது இருந்தால் தான் கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் வந்தது இந்த செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் தான். பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பேட்ச் ப்ராசஸிங்னா என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிற நிறைய ப்ராசஸை ஒட்டுக்கா போட்டுருவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுதான் பேட்ச் ப்ராசஸிங். குரூப் பண்ணி தே ஆர் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டட் அட் த டைம். ஸோ தட் இஸ் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அட் அ டைமில் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணுறது. தென் மெஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணினாங்க அந்த செகண்ட் ஜென்ரேஷனில். அது இல்லாமல் அசம்பிளி லாங்குவேஜ் பாருங்கள். மெஷின் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜுங்கிறது என்னென்னா மெஷின் லாங்குவேஜில் நம்ம பார்த்தோம் 0s 1s மட்டும்தான் இருக்கும். பட் அசம்பிளி லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு கோட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். கோட் வேர்ட்ஸ்னால் என்னென்னா தட் இஸ் அசம்பிளி லாங்குவேஜில் யூ ஹாவ் கோட் வேர்ட்ஸ் லைக் add. Sorry, wait. ஆட், அடிஷனுக்கு ஆட், மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளை, அந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் 0 1ஸ்க்கு பதிலாக. அப்போ கொஞ்சம் கூட அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், ப்ரோக்ராமிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அந்த கோட் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோன்னா நிமோனிக்ஸ். ஜஸ்ட் அசம்பிளி லாங்குவேஜில் என்ன யூஸ் பண்ணாங்க? நிமோனிக்ஸ். வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஷல் ரைட்.
பார்த்துக்கோங்க, PNEMONICS. இந்த நிமோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கோட் வேர்ட்ஸ் தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸோட நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. IBM 1401, IBM 1620, யூனிவேக் 1108. இதெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின், அது IBM. அதே போல் யூனிவேக்குங்கிறது யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு நேம்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். ENIAC, என்யூமரேட்டட் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டேஷன் வரும். அதே மாதிரி EDVAC, யூனிவேக். இதனோட வெயிட்டெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த கம்ப்யூட்டரோட வெயிட்டு 27 tons இருக்கும். சைஸ் பாருங்கள், 8 feet into 100 feetனா யூ ஜஸ்ட் இமேஜின். 8 feet into 100 feet into 3 feet சைஸுக்கு இருக்கும். கன்சியூம்ட் அரவுண்ட் 150 watts ஆஃப் பவர், இதனோட எலக்ட்ரிசிட்டி ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வேக்கம் டியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இயர் வந்து 1942 to 56. அதனோட மெரிட்ஸ் வந்து சைஸ், பிக் சைஸ், ஜென்ரேட்டட் மோர் ஹீட்டு, அதனால் மால் ஃபங்க்ஷன் வந்தது, கன்சியூம்டு மோர் பவர், மெஷின் லாங்குவேஜ். இந்த மெஷின் லாங்குவேஜோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம். அதே ப்ரோக்ராமை வேறு கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும்னா மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி again we have to rewrite the program. So that is machine dependentன்னு சொல்லுவோம். மெஷின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமை மாற்றி எழுதணும். அதெல்லாம் இந்த மெஷின் லாங்குவேஜோட டிஸ்அட்வான்டேஜ். அசம்பிளி லாங்குவேஜும் அதே மாதிரி தான். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன யூஸ் பண்ணாங்க, இயர் வந்து 56 to 64 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஸ்மால், கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் ஆச்சு, லெஸ் பவர் கன்சம்ஷன். இங்கே வந்து இன்புட்டுக்கு பஞ்சுடு கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஃபஸ்ட் OS டெவலப் ஆச்சு. இங்கே என்ன லாங்குவேஜ் வந்தது, அசம்பிளி லாங்குவேஜும் வந்தது. அசம்பிளி லாங்குவேஜும் அதே மாதிரி தான், மெஷின் டிபெண்ட்டு தான். ஒவ்வொரு சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ரீரைட் பண்ணியே ஆகணும் ஒர்க் பண்ணணும்னா. தென் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் வந்தது 64 to 71. இந்த இயர், இந்த டைம் பீரியடில் இங்கே வந்து அந்த டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா, செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண டிரான்சிஸ்டர், அதனோட நிறைய டிரான்சிஸ்டர் கம்பைன் பண்ணி உருவாக்குறது தான் இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஐசின்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஐசிங்கிறது என்னென்னா, ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை வந்து இன்டகிரேட், ஒருங்கிணைச்சு உருவாக்குறது தான் இந்த ஐசின்னு சொல்லுவோம். சிப் அப்படின்னு சொல்லலாம், இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இன்னும் கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு. கம்ப்யூட்டர்ஸ் வர் பிகம் மச் ஸ்மாலர். ஸ்மாலர் ஆக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீசஸ் மோர் ரிலேபிள்னால் நம்பக்கூடிய, நம்பத்தகுந்தன்னு அர்த்தம். அதிலெல்லாம் வந்து என்ன வரும், எப்போவுமே கரெக்ட் ஆன்சர் கொடுக்கும்னு நம்ப முடியாது. பட் இது வந்து இட்ஸ் ரிலேயபிள், கரெக்ட் ஆன்சர் கொடுக்கும், லெஸ் பவர் கன்சப்ஷன். இங்கே தான் என்ன லாங்குவேஜ் வந்ததுன்னு பாருங்கள், ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, நம்ம பார்த்தோம் மெஷினுக்கு வந்து கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ்னு பார்த்தோம். அப்போ யூ கேன் ஆஸ்க் தென் ஒய் ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஆர் யூஸ்டு ஹியர், ஹவு இட் கேன் பி யூஸ்டு ஹியர்னு யூ கேன் ஆஸ்க். ஹை லெவல் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜும் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனோட அட்வான்டேஜ் வந்து ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமும் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. பிகாஸ் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி வாட் லாங்குவேஜ் ஐ டோல்ட் யூ. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ எப்படி கம்ப்யூட்டர் இதை வச்சுட்டு ஒர்க் பண்ணோன்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், இன்னொருத்தனுக்கு தமிழ் தெரியும். எப்படி 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நடுவில் நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும் இல்லையா. அதே போல் தான் இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், நீங்கள் கொடுக்குற ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி மெஷின்குள்ளே அனுப்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெஷின் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அதே போல் ரிசல்ட்டும் தான், அது மெஷின் லாங்குவேஜில் தான் அவுட்புட் கொடுக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு வேணுங்கிற ப்ரோக்ராம்ஸை தான் டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்பைலர்,
இன்டர்பிரிட்டர், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம். இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் டு மிஷின் லாங்குவேஜ். இதெல்லாம் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னால் IBM 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 சீரீஸ், இதெல்லாம் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். தென் ஃபோர்த் ஜெனரேஷன் எப்போ வந்ததுன்னா 1971 to 1980. இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் அந்த தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணோம் இல்லையா ஐசி, அந்த 1000 மில்லியன்ஸ் ஆஃப் ஐசிஸை ஒருங்கிணைச்சா இன்டகிரேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவோம். மியூபின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். மியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மேக்ஸ்லலாம் மைக்ரோக்கு, அதனால் மியூபின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லலாம். VLSI, நிறைய ஐசி சேர்ந்து உருவாக்குறது தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர். அப்போ இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா இனிய சைஸ் ரெடியூஸ் ஆச்சு, ஸ்மாலர் அண்ட் ஸோ ஃபாஸ்டர். என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் IBM அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்டு. தென் நோட்புக் கம்ப்யூட்டர், போர்ட்டபிள் கம்ப்யூட்டர், லேப்டாப்பெல்லாம் இந்த ஃபோர்த் ஜெனரேஷனில் தான் வந்தது, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் ஃபிஃப்த் ஜெனரேஷன் 80லேருந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்குது ஃபிஃப்த்து ஜெனரேஷன். இந்த ஃபிஃப்த்து ஜெனரேஷனில் நிறைய அந்த VLSI சேர்ந்து உருவாக்குன்னு தான் என்னது ULSI, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். ULSI ஜஸ்ட் ரோபோட்டெல்லாம் டெவலப் பண்ண பீரியடு. இதனோட அட்வான்டேஜஸ் என்னென்னா பேரலல் ப்ராசஸிங், அட் அ டைமில் நிறையா ஒர்க்கு பண்ணும், அதுதான் பேரலல் ப்ராசஸிங். சூப்பர் கண்டக்டர்ஸ், கம்ப்யூட்டர் சைஸ் வேர் ரெடியூஸ்டு. தென் கம்ப்யூட்டர் ரெக்காக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே அதனால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். தென் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரோபோட்டெல்லாம் ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம எப்படி நம்மளோட ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுமோ அந்த ஹியூமன் நர்வ்ஸ் எல்லாம் எப்படி பிரெயினில் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அதே பேஸில் அந்த சர்க்கியூட்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியே இது ஒர்க் பண்ணும். அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். அந்த பேஸில் ஒர்க் ஆகக்கூடியது தான் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ வாட் இஸ் அட்வான்டேஜ்? ஒன் மோர் அட்வான்டேஜ், இட் கேன் ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ்னால் ரொம்ப கடினமான ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். அதாவது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறது, எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த ஃபிஃப்த்து ஜெனரேஷனோட அட்வான்டேஜ். தென் சிக்ஸ்த்து ஜெனரேஷன் இனிமேல் வரப்போகிறது இன் ஃப்யூச்சர். சிக்ஸ்த்து ஜெனரேஷன் ஜஸ்ட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே அதனோட சர்க்கியூட்ஸ் இருக்கும். இது பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா, பேரலல் கம்ப்யூட்டிங்னா அட் அ டைமில் நிறையா ஒர்க்கு பண்ணுறது ஒரே இடத்துல. டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஒரே வேலையை நிறைய இடத்துல அட் அ டைமில் பண்ணுறது, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இப்போ இங்கே இன்புட் வாங்கும், ப்ராசஸ் வேறு இடத்துல நடக்கும், அவுட்புட் வேறு இடத்துல கொடுக்கும், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். தென் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் பிகம் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபோட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLPன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜை அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் NLP. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர், நம்ம சொல்கிறத அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இதெல்லாம் இந்த சிக்ஸ்த் ஜெனரேஷனில் வரப்போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதே மாதிரியே நீங்கள் டேப்லர் பிக்சர் ட்ரா பண்ணணும்னு கிடையாது, பட் டேப்லர் காலம் போட்டு you have to write this. All of you just make thorough this 5 mark detail answer today students. I hope you have understood this topic what I have taken. Thank you.